எல்லோருக்கும் வணக்கம். இது மற்றுமொரு காணொளி. இன்று அஹ், ஜூன் 2ஆம் தேதி. அஹ், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான விரிசல்கள் தற்போது அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது. நேற்று, அதாவது திங்கட்கிழமை, அமெரிக்க அதிபர் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு மேற்கொண்ட தொலைபேசி உரையா தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து அங்கு இடம்பெற்ற காரசாரமான வாக்குவாதங்கள் தற்போது ஊடகங்கள் வழியாக, அமெரிக்கா அதிகாரிகளின் உள்ளக தகவல்களை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் வழியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதாவது இது தொடர்பில் பல ஆய்வாளர்களும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். மார்க் லெவின் என்ற ஒரு ஆய்வாளர் கூறியிருக்கிறார் என்று என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது அந்த தகவல் கசிவை மறுப்பதற்கு பதிலாக அமெரிக்காவின் இந்த FBI புலனாய்வு அமைப்பு இதை யார் வெளியில் கசிய விட்டது என்பது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக கூறியிருக்கிறார். அதாவது அக்சியோஸ் என்ற அமெரிக்காவின் ஊடகம் இந்த அதிர்ச்சியான தகவல்களை வெளியிட்டிருந்தது. அதாவது இஸ்ரேலிய அதிபரை நீ ஒரு கிறுக்கன், யூ ஆர் கிரேசி என்று அமெரிக்க அதிபர் பேசியதாகவும், நான் இல்லை என்று சொன்னால் நீ சிறையில் இருந்திருப்பாய் என்று கூறியதாகவும், நான் தான் உன்னை காப்பாற்றினேன், இப்போது எல்லோரும் உன்னை வெறுக்கிறார்கள், இதன் காரணமாக எல்லோரும் இஸ்ரேலை வெறுக்குகிறார்கள் என்று மிகவும் ஆத்திரப்பட்டு கூறியதாக இரண்டு உள்ளக அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த அக்சியோஸ் என்ற ஊடகம் செய்தியை வெளியிட்டிருப்பது இப்போது எல்லா இடமும் பரபரப்பாக பேசப்படுகின்றது. அதாவது இந்த தகவலை மறுத்திருக்க வேண்டும். உண்மையில் அமெரிக்காவின் அதிகாரிகள் இந்த தகவலை மறுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் மறுக்கவில்லை. மாறாக இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக, இருவருக்கும் இடையிலான நெருங்கிய கூட்டாளியான லெவின் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், அது பொய் என்று கூறாமல் அதை யார் கசிய விட்டார்கள் என்பது குறித்து FBI விசாரணைகளை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஈரானிய ஆட்சியை பொறுத்தவரையில் அந்த தகவல் கசிவால் ஈரான் மிகவும் பயனடைந்திருப்பதாகவும், அதாவது இந்த தகவல் கசிவு என்பது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பலவீனத்தை வெளியில் கொண்டு வந்திருப்பதாகவும், அந்த பலவீனத்தை கண்டறிவதற்காக ஏங்கிக் கொண்டிருந்த ஈரானுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாதகமானது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த தனிப்பட்ட அழைப்பு, அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலிய பிரதமரும் தனிப்பட்ட ரீதியாகத்தான் பேசியிருந்தார்கள். ஆனால் இந்த தனிப்பட்ட அழைப்பு ஒருபோதும் கசிந்திருக்க கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். இந்த அழைப்பு நடக்கவே இல்லை என்று யாரும் கூறவில்லை. ஆனால் அந்த அழைப்பு நடந்தது என்பதை இவர்கள் இப்போது உறுதிப்படுத்தி இருப்பதாகவும், ட்ரம்பின் நெத்தனியாகுவின் உறவு குறித்து இதுவரை பொது வழியில் வெளியான மிகவும் பரபரப்பான ஒரு செய்தியை இந்த ஆய்வாளர் லெவின் ஏறக்குறைய சரியாக புரிந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது நெத்தனியாகுவுக்கு ஒரு சோதனை நிகழ்நேரத்தில் தீர்க்கப்படுவது போன்றதும், 95 நாட்களாக ட்ரம்ப் நெத்தனியாகுவை கட்டுப்படுத்துகிறாரா அல்லது நெத்தனியாகு ட்ரம்பை கட்டுப்படுத்துகிறாரா என்ற கேள்விகள் எழுந்திருந்தது. ஆனால் இப்போது இந்த தொலைபேசி அழைப்பை பொறுத்தவரையில் அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி ட்ரம்ப் அவரை முற்றிலும் வீழ்த்தி விட்டார். அதாவது இஸ்ரேலிய அதிபரை பிரதமரை முற்றிலும் வீழ்த்தி விட்டார் என்று கூறப்படுகிறது. ஆனால் நான் மட்டுமே இல்லை என்றால் நீ சிறையில் இருந்திருப்பாய் என்றும் என்ற வரிகள் எப்போதும் எதிரொலித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பல மாதங்களாக நெத்தனியாகுதான் அமெரிக்காவின் கொள்கைகளை வழிநடத்துகிறார் என்று அனைவரும் கருதி கொண்டிருந்த இந்த நிலையில் தற்போது ட்ரம்ப் அதற்கு நேர்மாறாக இந்த விடயத்தை நகர்த்தி இருக்கிறார் என்றும் கூறியிருக்கிறார்கள். ட்ரம்ப் நெத்தனியாவுடன் முற்றிலும் நீ ஒரு பைத்தியக்காரன் என்றும், நான் இல்லை என்றால் நீ சிறையில் இருத்திருப்பாய் என்றும், நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்றும்,
எல்லோரும் முன்னையும் இஸ்ரேலையும் வெறுக்குகிறார்கள் என்றும் கூறியதாக அக்சியோஸ் தெரிவித்திருக்கிறது. ஆனால் இது நடக்கவில்லை என்றாலும் இது மிகவும் முக்கியமானது. உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள், அக்சியோஸ் நிறுவனம் ஏன் இதை வெளியிட வேண்டும், அல்லது ட்ரம்ப் நிர்வாகம் ஏன் இதை கசிய விட வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருப்பதாக சிலர் கூறுகிறார்கள். அதே சமயம் இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பேச்சு, அதாவது சிஐஏ முன்னாள் ஆய்வாளர் லாரி ஜான்சன் ஒன்றை தெரிவித்திருக்கின்றார். என்று சொன்னால், பேச்சுவார்த்தையிலிருந்து விலகவும் அணுவாயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறவும் மூன்றாம் நாட்டிலிருந்து பெறப்படும் ஒரு அணுக்குண்டை பயன்படுத்தவும் ஈரான் திட்டமிட்டுள்ளதாக ஒரு உளவு தகவல்கள் தெரிவித்ததாகவும், வடகொரியாவை போலவே எங்களையும் தனியாக விடுங்கள், இப்போது எங்களிடம் ஒரு ஆயுதம் இருக்கிறது என்று அவர் ஈரான் கூறியிருப்பதாகவும், அந்த உளவு தகவல் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் வழியாக அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்க்கோ ரூபியோவை அடைந்ததாகவும், ஈரானின் அறிவிப்பு வெளியாகிய 1 மணி நேரத்துக்கு தான் ட்ரம்ப் நெத்தனியாவை கடுமையாக திட்டியதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த IRGCயின் மூத்த அதிகாரி ஒருவர் அண்மையில் ஒன்றை தெரிவித்திருந்தார். வடக்கில் இருக்கிற இஸ்ரேலிய பொதுமக்களை வெளியேறுமாறு கூறியிருந்ததாகவும் லாரி ஜான்சன் அதை மேற்கோள் காட்டியிருக்கின்றார். அதாவது ஈரான் இந்த வடக்கு இஸ்ரேலை தாக்கி இராணுவ தளங்களையும் இராணுவ வீரர்களையும் குறிவைக்க முற்பட்டிருப்பதாகவும், அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் அவர்கள் வடக்கு இஸ்ரேலிய மக்களை வெளியேற சொன்னதாகவும், லெபனானில் இஸ்ரேல் மேற்கொள்கின்ற தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் தாக்குதலுக்கு தன்னை தயார்படுத்தி இருந்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார். 9 மாதங்களில் கத்தார் மற்றும் அமெரிக்க விமானப்படையையும் கத்தாரிலிருந்து அமெரிக்க விமானப்படையை வெளியேற்றிய போன்ற ஒரு மோசமான நிகழ்வு இது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் ஈரான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கின்ற ஈரான் அதில் அங்கம் வகிக்கின்ற இந்த அணுவாயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இருந்து ஈரான் வெளியேறுமாக இருந்தால், ஈரான் ஏனைய நாடுகளிடமிருந்து அணுக்குண்டை பெறுவதற்கு உரித்துடையதாகும். அதை வேறு நாடுகள் தடுக்க முடியாது. அந்த தகவலும் வெளியானதை தொடர்ந்துதான் டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நெத்தனியாஹு மீது காட்டமாக கருத்துக்களை வீசியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளுடனும் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை ட்ரம்ப் அறிவித்திருந்தார் நேற்று. அப்படிப்பட்ட எந்த ஒப்பந்தத்தை பற்றியும் தங்களுக்கு தெரியாது என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. ஆனால் இந்த லாரி ஜான்சன் என்ன கூறியிருக்கிறார் என்றால், யாரோ ஒருவர் இதில் பொய் சொல்கிறார்கள் என்றும் அவர்கள் அடுத்து என்ன செய்கிறார்கள் என்பதை தாங்கள் கவனித்து வருவதாகவும் கூறியிருக்கின்றார். ட்ரம்பின் போர் நிறுத்த அறிவிப்பால் இஸ்ரேல் குழப்பம் அடைந்திருப்பதென்றும், அப்படி எந்த ஒப்பந்தத்தை பற்றியும் அவர்களுக்கு தெரியாதென்றும், அதாவது இது ஈரான் மீதான ஒரு முற்றுகை அறிவிப்பின் அதே கதைதான். ஆனால் இந்த முறை என்னென்று சொன்னால், இது நட்பு நாடு ஒன்றின் மீது விழுந்திருக்கின்றது இந்த அறிவித்தல் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதனிடையே இஸ்ரேலின் லெபனான் மீதான பதட்டம் ஈரான் ஒப்பந்தத்தை கைவிடுவதாக ஏற்படுத்திய அச்சுறுத்தலை தொடர்ந்து ட்ரம்ப் நெத்தனியாவுடன் மிகவும் கடுமையான, அதாவது ஆபாச வார்த்தைகள் என்று கூறியிருக்கின்றது அக்சியோஸ் நிறுவனம். அதை ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமருடன் கடுமையாக நடந்து கொண்டதாக இந்த ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. பெய்ரூட்டில் இருந்து இஸ்ரேலிய படைகளை திரும்ப பெறுமாறு நெத்தனியாவுடன் ட்ரம்ப் ஒரு அழுத்தத்தை மேற்கொண்டதாகவும், ஹிஸ்புல்லா பிரதிநிதிகளுடன் தாங்கள் பேசியதாகவும், அவர்கள் இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதலை நடத்த மாட்டோம் என்று கூறியதாகவும் கூறியிருந்தார். ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் கூறியிருக்கிறார்கள், அதாவது தங்களுடன் அவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடைபெறவில்லை என்பதை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதனிடையே லெபனான் தேசிய செய்தி நிறுவனத்தின்படி இஸ்ரேலிய போர் விமானங்கள் அதாவது ட்ரம்பின் அறிவித்தலுக்கு பின்னரும்
இரவோடு இரவாக அங்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றன. பலர் காயமடைந்திருக்கிறார்கள். அதே சமயம் பலர் இடிபாடுகளுக்கு இருந்து பலர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலின் லெபனான் மீதான தாக்குதல் காரணமாக ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தியதை தொடர்ந்து தாங்கள் இப்போது இந்த ஈரானுடனான பேச்சுவார்த்தையை வேகமாக நகர்த்தப் போவதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இதனிடையே இந்த ட்ரம்ப் நெத்தனியாகு மோதல் குறித்து கசிந்த அறிக்கைகள் உண்மையாக இருக்கலாம் என்றும், நெத்தனியாகுவை பொறுத்தவரையில் இது கிட்டத்தட்ட ஒரு பொருட்டே அல்ல என்றும் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் கரோன் குவியாட்கோவ்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். இந்த கசிவு உண்மையானால் அது ஒரு கடுமையான பின்விளைவை அன்பலப்படுத்துகிறது என்றும், அது உண்மையல்ல என்றால் நெத்தனியாகுவை அரசியல் ரீதியாக புதைத்து விடலாம் என்று யாரோ அவரை நம்ப வைக்க விரும்பி இருக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கின்றார். இது நெத்தனியாவுக்கு ஒரு கிரேக்க சோக நாடகத்தை போன்றது என்றும், அவர் மிகவும் மோசமானவர், ஆனால் அவர் மீது சுமத்தப்படும் இந்த நெருக்கடிகளை பார்க்கும் போது அவர் மீது பரிதாபம் ஏற்படுத்துகிறது என்றும் அவர் கரண் மேலும் கூறியிருக்கின்றார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான நிமிடத்திலிருந்து, அதாவது இஸ்ரேலை பொறுத்தவரையில் எந்த ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான நிமிடத்திலிருந்தும் இஸ்ரேல் அதனை எப்போதும் மதிப்பதில்லை. ஒரு ஒப்பந்தத்தை கூட மதித்ததில்லை. அமெரிக்காவின் நடவடிக்கை இல்லாமல் அது எந்த நிலைமையையும் அங்கு மாற்றாது. அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, இராணுவ ரீதியாகவும் அமெரிக்கா அவர்களுக்கு ஆதரவாக இருந்தாலே ஒழிய இஸ்ரேலினால் எதனையும் செய்ய முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள். அதாவது ட்ரம்பை பொறுத்தவரையில், அதாவது இப்போது முழு மத்திய கிழக்கு ஒழுங்கும் அதாவது ட்ரம்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த முருகல் நிலையின் அழுத்தத்தால் உடைந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது ட்ரம்பின் இந்த கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் அமெரிக்க அதிபர் உண்மையில் எவ்வளவு நெருக்கடியில் இருக்கிறார் என்பதை இந்த தருணம் வெளிப்படுத்துகிறது என்றும் கூறியிருக்கிறார்கள். ஈரானுக்கு மேலும் மேலும் இதன் மூலம் செல்வாக்கு கிடைக்கிறது என்றும், அதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றும் கூறியிருக்கின்றது. அதாவது ட்ரம்ப் நெத்தனியாவை கடுமையாக திட்டியது பல ஆண்டுகளாக உலகிற்கு ஒரு உடைக்க முடியாத கூட்டணியாக வெளிப்படுத்திய இரண்டு மனிதர்களுக்கும் இடையேயான ஒரு முழுமையான முறிவின் நேரமாகத்தான் இதனை பார்க்கிறார்கள். இந்த விரக்தி பல வாரங்களாக அதிகரித்து வருகிறது என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஹிஸ்புல்லா அல்லது லெபனான் விவகாரத்தில் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு அரிதாகவே அழுத்தம் கொடுத்து வந்திருந்தார். அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை பிராந்திய போர் நிறுத்தத்துடன் ஈரான் இணைத்த பின்னரே இந்த நிலைமை, அதாவது ட்ரம்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த நிலைமை கடுமையாக மாறியிருப்பதாக இந்த டிரிட்டா பாசி என்ற ஆய்வாளர் கூறியிருக்கின்றார். ஹிஸ்புல்லா அல்லது ஹமாஸை இஸ்ரேலியர்கள் துரத்தி செல்லும் போது வேறு ஏதேனும் காரணியின் பின்னணியில் இருந்தால் அன்றி ட்ரம்ப் வெளிப்படையாக சொல்வதானால் சமீபகால வரலாற்றில் வேறு பல அமெரிக்க அதிபர்களும் இஸ்ரேலியர்கள் மீதான இவ்வாறான ஒரு அழுத்தத்தை போடாத நிலையில் ட்ரம்ப் மிக கடுமையான அழுத்தத்தை போட்டிருக்கின்றார். இப்போது நீங்கள் எல்லா ஊடகத்தையும் பார்த்தாலும் இந்த ட்ரம்புக்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் இடையிலான இந்த முருகல் நிலை தொடர்பாக ஆக்சியோஸ் ஊடகம் கொண்டு வந்திருந்த இந்த தகவல் தான் பேசு பொருளாக இருக்கின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு கரை பகுதியில் கிழக்கு ஜெருசலேமில் அதிகரித்து வரும் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளின் வன்முறை குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் 14 ஐநா மனித உரிமைகள் அமைப்புகளை சேர்ந்த வல்லுநர்கள் கடுமையான எச்சரிக்கை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல்கள் அடிப்படையில் தினமும் நிகழும் ஒரு நிகழ்வுகள் என்றும், அவை இஸ்ரேலிய ஆதரவுடனும் முழுமையான தண்டனைகளை இன்றியும் பலஸ்தீனியர்களை அவர்களின் வீடுகளை விட்டு வெளியேற்றி அவர்கள் மீது ஒரு அச்சுறுத்தலை பரப்புகின்றன என்றும் அவர்கள் அதை விவரித்திருக்கிறார்கள். இது இனப்படுகொலைக்கு வழிவகுக்கிறது என்றும் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள்.
குடியேற்றவாசிகளின் வன்முறை ஒரு முக்கிய பதற்ற புள்ளியாக அந்த பிரதேசத்தில் பரிணமித்திருக்கின்றது. இது தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது என்றும், மேலும் எந்த ஒரு உண்மையான அமைதி ஒப்பந்தத்தையும் மிகவும் இந்த பிரச்சனை சிக்கலாக்கி கொண்டிருக்கிறதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே சமயம் ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரையில் இப்போது வடக்கு இஸ்ரேல் மீது ஒரே நேரத்தில் பெருமளவான ரொக்கெட்டுகளை இன்று, அதாவது செவ்வாய்க்கிழமை ஏவி இருக்கிறார்கள். மெதுலா, ஹனிதா, ஸ்லோமி, ரோஷ், கனிஸ்ட்ரா, சபேத் அருகில் உள்ள பகுதிகள் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பகுதிகள் அனைத்தின் மீதும் இந்த வான் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்துக் கொண்டிருப்பதாக, இந்த இடங்களை குறிவைத்து ஏவுகணைகளும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களும் ஏவப்படுவதாகவும் புகை மண்டலங்கள் காணப்படுவதாகவும், ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் ஒரு தணிக்கை செய்து வருவதாகவும், இதனால் சேதங்கள் எவ்வளவு என்று தெரியாதென்றும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் ஆளில்லாத விமானங்கள் மூலம் மேக்காவா டாங்கி ஒன்றும் இன்றும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு ஹிஸ்புல்லாக்களின் பதில் என்ற வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 41 நடவடிக்கைகளை தாங்கள் லெபனானில் இருந்த தெற்கு பகுதியில் மேற்கொண்டதாக ஹிஸ்புல்லாக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இராணுவ இலக்குகள், நிலைகள் மற்றும் உபகரணங்களுக்கு எதிராக 41 பெரிய அளவிலான இராணுவ நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருப்பதாகவும், இந்த நடவடிக்கை நள்ளிரவு அதிகாலை 1:55 மணி வரை வடக்கு இஸ்ரேல் பகுதி மீது மேற்கொள்ளப்பட்டதாகவும், அதே சமயம் 70க்கு மேற்பட்ட வான்வழி அச்சுறுத்தல் எச்சரிக்கை சைரன்கள் இஸ்ரேலில் ஒலித்ததால் இந்த ஹிஸ்புல்லாக்களின் இந்த நடவடிக்கையை உறுதி அந்த 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 சைரன்கள் உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த அறிக்கைகளின்படி ஹிஸ்புல்லாவின் ஏவுகணைகள் மத்திய கலிலி, சபேத் நகரம் மற்றும் வடக்கு திபோரியஸ் ஆகிய பகுதிகளை தாக்கியிருப்பதாகவும், லெபனானில் இருந்து நடத்தப்பட்ட பெரிய அளவிலான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு மேற்கு கலியிலும் எச்சரிக்கை ஒலிப்பான்கள் இயக்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் குடியிருப்பாளர்கள் உடனடியாக பாதுகாப்பு பகுதிகளுக்கு செல்லுமாறு கேட்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இன்றும் இஸ்ரேல் லெபனான் மீது மேற்கொண்ட தாக்குதலில் காரில் பயணம் செய்த பல் மருத்துவரும் அவரது 2 பிள்ளைகளும் தாயாரும் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. பெருமளவான தாக்குதல்களில் பொதுமக்கள் தான் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் ஈரான் தற்போது இந்த இஸ்ரேல் மீதான ஹிஸ்புல்லாக்கள் மீதான தாக்குதலை, அதாவது லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்துவதற்காக பேச்சுவார்த்தையிலிருந்து முற்றாக வெளியேறி இருக்கின்றது. ஈரான் வெளியேறியது, அமெரிக்க அதிபர் இஸ்ரேலிய அதிபருடன் முரண்பட்டதும் இது ஈரான் இந்த தற்போதைய போரில் ஈரான் கை மேலோங்கி இருப்பதைத்தான் காட்டுகின்றது. ஈரான் வெளியேறியது மட்டுமல்லாது அவர்கள் இன்னொன்றையும் தெரிவித்திருக்கிறார்கள். தாங்கள் முற்றுமுழுதாக ஹார்முஸ் நீரிணை மட்டுமல்ல, பப் அல் மண்டே பகுதியையும் தாங்கள் மூடப்போவதாக கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு அது மூடப்படுமாக இருந்தால் தற்போது இருக்கின்ற பொருளாதார நெருக்கடி மேலும் கடுமையான வீழ்ச்சியை சந்திக்கலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் தற்போது இந்த ஈரானுடனான அமைதி பேச்சுக்களை அல்லது உடன்படிக்கையை விரைவாக செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றார். நன்றி.